அர்ஜுன் அவர்களோட பிளாஸ்ட் சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே நேத்து திங்கட்கிழமை பெரிய வசூல் அப்படின்னே சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை கலெக்ஷன்னு சேர்த்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கருப்பு இதுவரையும் டோட்டலா 18 நாள்ல எவ்வளோ கலெக்ஷன், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இந்த 17th டே எவ்வளோ கலெக்ஷன், 18th டே எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். "திருஷ்யம் 3" பெத்தி படம் அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய நம்பர் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். 2 நாளா தொடர்ந்து வீடியோ போடல. அதுக்கு முன்னாடி நாள் நான் ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க இதுதான். நெறைய பேர் சரியா கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஆமாங்க, 4 ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து லஜ்ஜாவதியே அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் வேத நாராயணன், சகாதேவன் ரதீஷ், சிம்சன் ராஜ், பர்ஃபெக்ட் ஷா, ஷாகுல் அமீது. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கேஸ்ட் ஒரு 4 பேர் இந்த கேஸ்ட்டை வச்சு நீங்க என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எத்தனை பேர் சரியா கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்க, கண்டுபிடிங்க, கமெண்ட்ல போடுங்க. மேண்டலோரியன் அண்ட் குரோகோ அப்படிங்கிற படம் நேற்று 11வது நாள் இந்தியாவில் 11 லட்சம், டோட்டலா 7,09,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $247 மில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. $180 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். பூத் பங்களா 46 நாள்ல 273,93,93,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 46வது நாள் 64 லட்சம் உலகம் முழுக்க. ராஜா சிவாஜி 32வது நாள் 25 லட்சமும், உலகம் முழுக்க 115,87,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 90 கோடி பட்ஜெட். பதி பத்னி ஆர் ஓ தோ அப்படிங்கிற படம் நேத்து 18வது நாள் இந்தியாவில் 98 லட்சம், உலகம் முழுக்க 1,05,00,000, 57 கோடிக்கு மேல இந்தியாவில் வசூல் பண்ணியிருக்கு. 64,61,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். டியூல் பேண்ட் 2 அப்படிங்கிற ஒரு மராத்தி ஃபிலிம் நேத்து 12வது நாள் இந்தியாவில் 3,10,00,000, டோட்டலா இந்த படம் இந்த 12 நாள்ல 54,86,00,000. இந்த படம் அன்ஸ்டாப்பபிளா போய்கிட்டு இருக்கு. செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு. இந்த வருஷத்தோட பெரிய வெற்றி படத்துல இதுவும் ஒண்ணு. அதாவது ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி மராத்தி அப்படிங்கிறது. ஸோ அதுல இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்திருக்குங்கிறது பெரிய விஷயம். 8 கோடி பட்ஜெட். அப்புறம் சாந்த் மேரா தில் அப்படிங்கிற ஹிந்தி படம் நேற்று 11வது நாள் இந்தியாவில் 1,11,00,000, உலகம் முழுக்க 1,20,00,000, 34,12,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 36 கோடி பட்ஜெட். அதிரடி அப்படிங்கிற மலையாள படம் நேற்று 19வது நாள் கேரளாவில் 35 லட்சம், உலகம் முழுக்க 39 லட்சம், 68,32,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். திருஷ்யம் 3 நேற்று 12வது நாள் கேரளாவில் 2,25,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 49 லட்சம், ஓவர்சீஸ்ல 1,05,00,000, உலகம் முழுக்க 3,79,00,000. டோட்டலா 79,26,00,000 கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 37,51,00,000, ஓவர்சீஸ்ல 111,51,00,000, உலகம் முழுக்க 228,28,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த 12 நாள்ல. வீடியோலாம் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணோன்னா ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு கொண்டு போய் காட்டும். ஸோ அதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். இப்போ மீதி படங்களோட வசூலை பார்க்கலாம். அப்புறம் சூர்யா அவர்களோட கருப்பு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 17வது நாள் தமிழ்நாட்டில் 5,25,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,86,00,000, ஓவர்சீஸ்ல 2,63,00,000, உலகம் முழுக்க 9,74,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கருப்பு நேத்து 18வது நாள் எப்படிப்பட்ட வசூல், அதாவது திங்கட்கிழமை எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டில் 2,11,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 70,00,000, ஓவர்சீஸ்ல 65,00,000, உலகம் முழுக்க 3,46,00,000. தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க கருப்பு. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் இந்த 18 நாள்ல 157,84,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 74,95,00,000. ரெஸ்ட் ஆஃப் இந்தியானா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, ஹிந்தி பெல்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான். ஓவர்சீஸ்ல 80 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 313,39,00,000 இந்த படம் வந்து 18 நாள்ல வசூல் பண்ணிருக்கு. கருப்பு பொறுத்தவரையும் செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அன்ஸ்டாப்பபிள், அதாவது கிட்டத்தட்ட தேர்ட் வீக் போய்கிட்டு இருக்கு. இப்ப கூட இந்த படத்துக்கு செம்ம கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. செம்ம புக்கிங் வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே, நான் சொல்றது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மற்ற ஸ்டேட்ஸ் ஓவர்சீஸ்ல கூட பெரிய அளவுல இந்த படத்துக்கு ஒரு கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலா சில பேர் கம்பேரிசன் சொல்லியிருந்தாங்க. குட் பேட் அக்லி, அமரன், 18th டே கம்பேரிசன், குட் பேட் அக்லியோட ஃபைனல் கலெக்ஷனே 250+ தான். ஸோ ஆனா அமரன் வந்து 360 கிட்ட வந்திருந்தது இல்ல. ஆனா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது வந்து நம்ம டீடைல்டா பார்க்க வேணாம். ஏன்னா அடிக்கடி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ கருப்பையும் அமரனையும் நம்ம 18 நாள் கம்பேரிசன் பார்க்கும்போது கருப்பு தான் ஆக்சுவலா லீடிங்ல இருக்கு. வரப்போற நாட்கள்ல கூட நல்ல நம்பர் எடுக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிளாஸ்ட் வந்திருக்கு. பிளாஸ்ட் உண்மையிலேயே பிளாஸ்ட் கலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. பெரிய அளவுல ஸ்கிரீன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இது கருப்புக்கு எந்த விதத்திலுமே பாதிக்கல. கருப்பு செம்ம கலெக்ஷன் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஒரே நேரத்துல 2 தமிழ் படம்
அதுவும் பெரிய அளவுல மக்களை ஈர்த்திருக்கு. ஒண்ணு வந்து கருப்பு, இன்னொன்னு பிளாஸ்ட். ஸோ பிளாஸ்ட் படத்தோட வசூல பார்ப்போம். கருப்பு ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் அப்புறம் அர்ஜுன் அவர்களோட பிளாஸ்ட் 4வது நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. தமிழ்நாட்டுல மட்டுமே 4,21,00,000, ஆந்திரா தெலுங்கானால 1,19,00,000, கர்நாடகால 65,00,000, கேரளால 1,43,00,000. கேரளால பெரிய வசூல் எடுத்துருச்சு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6,00,000, ஓவர்சீஸ்ல 2,05,00,000, உலகம் முழுக்க 9,59,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை 4வது நாள். ஸோ 5வது நாள், அதாவது நேத்து 5வது நாள் திங்கட்கிழமை தமிழ்நாட்டுல 2,24,00,000, ஆந்திரா தெலுங்கானால 63,00,000, கர்நாடகால 28,00,000, கேரளால 1,35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3,00,000, ஓவர்சீஸ்ல 75,00,000, உலகம் முழுக்க 5,28,00,000 இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. ஸோ டோட்டலா 11,45,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால பிளாஸ்ட் ஜோன் அது ஒரு பக்கம் பெரிய பிளாக் பஸ்டர் 3,58,00,000, கர்நாடகால 1,92,00,000, கேரளால 4 கோடிக்கு மேல, தமிழ்நாடுக்கு அடுத்தது கேரளால தான் பெரிய கலெக்ஷன் 4,03,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 19,00,000, ஓவர்சீஸ்ல 6,5 கோடி கலெக்ட் பண்ணிருக்குங்க 6,50,00,000. ஸோ செம்ம பர்ஃபார்மன்ஸ் 27,60,00,000 வெறும் 5 நாள்ல. இந்த படத்தோட பட்ஜெட் 17 கோடி தாங்க. இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேல போயிருக்கு, 8ல இருந்து 8,5 கோடிக்குள்ள. ஆனா இப்பவே இந்த படம் பெரிய அளவுல எல்லா இடத்துலயும் ரெக்கவர் பண்ணி பெரிய ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுச்சு வெறும் 5 நாள்ல. ஸோ வரப்போற நாட்கள்ல இன்னும் பெரிய பர்ஃபார்மன்ஸ், மேபி இந்த படம் 50 கோடி படமா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த படம் ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ராம் சரண் அவர்களோட பெத்தி படம் இங்க ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா அப்படின்னு எல்லா இடத்துலயுமே ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. பெரிய அளவுல தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல நம்பரை கலெக்ட் பண்ணிருக்கு, ஓவர்சீஸ்லயும் சேர்த்து தான். ஸோ பெத்தி வந்து பிரீமியர் பிளஸ் டே ஒன்னுக்காக அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா, ஆந்திரா தெலுங்கானால, முக்கியமா ஆந்திரால மட்டும்தான் பெரிய அளவுல ஓப்பன் ஆயிருக்கு 11,58,00,000, கர்நாடகால 1,49,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால அதாவது தமிழ்நாடு கேரளா ஹிந்தி பெல்ட் 21,00,000 புக் ஆயிருக்கு. ஸோ ஓவர்சீஸ்ல 13,66,00,000, உலகம் முழுக்க இந்த படம் டே ஒன்னுக்காக, அதாவது பிரீமியர் பிளஸ் டே ஒன்னுக்காக 26,94,00,000 அட்வான்ஸ் புக்கிங்காக கலெக்ட் பண்ணிருக்கு. நாளைக்கு இந்த படத்தோட பிரீமியர், அதுக்கு அடுத்த நாள் டே ஒன். ஸோ எனக்கு தெரிஞ்சு டே ஒன்னே, அதாவது பிரீமியர் பிளஸ் டே ஒன்னே ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுது. இந்த படம் பெரிய அளவுல தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, அது எவ்வளவு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ பெத்தி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் எவ்வளவு போயிருக்கு அப்படின்னா, ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே 135 கோடி, தமிழ்நாட்டுல ஒரு 5,25,00,000, கர்நாடகால 17 கோடி, கேரளால 2 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால அதாவது ஹிந்தி மார்க்கெட்ல 25 கோடிக்கு போயிருக்கு. ஓவர்சீஸ்ல ஒரு 34 கோடி, 218 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 450 460 கோடிக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணாதான் பிரேக் இவனே பண்ண முடியும். ஓப்பனிங் பெருசா இருக்க போகுது. அதை தொடர்ந்து அப்கமிங் டேஸ்லாம் பெரிய கலெக்ஷன் இருக்க போதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல 3 இயர்ஸ் ஆஃப் ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் அப்படிங்கிற படம் பெரிய அளவுல வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படத்தோட பட்ஜெட் $100 மில்லியன். யூஎஸ்ஏல மட்டுமே $380 மில்லியன் மேல கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியால ஒரு 56 கோடியே 30 லட்சம். ஸோ டோட்டலா உலகம் முழுக்க இந்த படம் $690 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. வசூல் ரீதியா பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.